ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க தமயந்தி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ஹாரர் காமெடி படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 41 minutes இருக்கு. இந்த படத்தை நவரசன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ராதிகா குமாரசாமி, அனுஷா ராய் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு டிவி சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பல கடன் சுமைகள் இருக்கு. அவங்க அப்பாவோட பல லோன்ஸை இவர் தான் பே பண்ணிட்டு வராரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க அம்மாக்கு ஒரு நாள் உடம்பு இல்லாம போயிடுது. அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படுது. அதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அம்மா அவங்க முன்னாடி வாங்கி வச்சிருந்த ஒரு பழைய மேன்ஷனை பத்தி சொல்றாங்க. அதை வித்தா உனக்கு காசு கிடைக்கும், ஆனா அது ஒரு பேய் அரண்மனை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அந்த அரண்மனையை சேல் பண்றதுக்கு முன் வராரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, உண்மையாலே அந்த அரண்மனையில பேய் இருக்கா இல்லையா, பேயோட பிளாஷ்பேக் என்ன, அதெல்லாம் ரொம்ப நீட்டா சொல்ல ட்ரை பண்ணிருக்க படம் தான் இந்த தமயந்தி. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவிட்டி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா படத்துல வர காமெடி போர்ஷன்ஸை சொல்லலாம். காமெடி போர்ஷன்ஸ் அங்கங்க ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா படத்துல ஹாரர் சீக்வன்ஸ் பெருசா இல்லனாலும் பேயா நடிச்சிருக்க நம்ம ஹீரோயின் செம்ம கியூட்டா அழகாவே இருக்காங்க. தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸும் பாத்தீங்கன்னா ஒரு பேய் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் எடுக்கணுமோ அதை நீட்டாவே எடுத்திருக்காங்க. ஆனா எக்ஸிகியூஷன்ல இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல பல சீன்ஸ் வந்து நம்ம பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸா தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா நம்ம நல்லாவே ரசிச்ச அருந்ததி, முனி இந்த மாதிரி படங்கள்ல இருக்க பல சீன்ஸ் வந்து இந்த படத்துலயும் இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் படம் வந்து சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டியூரேஷன் இன்னும் ரொம்பவே கம்மி பண்ணிருக்கலாம். பல போர்ஷன்ஸ் வந்து லேக் அடிக்க தான் செய்யுது. 2.25 மணி நேரம் கிட்ட எடுத்திருக்காங்க. அவ்வளவு ஒர்த்தான படம் கிடையாது இது. கிளைமேக்ஸ் ட்விஸ்டும் பாத்தீங்கன்னா பெருசா நமக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. பிளாஷ்பேக் போர்ஷன்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னா அதுக்கு 2 ரீசன் தான். ஒன்னு, காமெடி போர்ஷன் அங்கங்க நல்லா இருக்கும். அதே மாதிரி ஹீரோயின் அழகா இருப்பாங்க. பார்க்கணும்னு ஆசைப்பட்டா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.